நம்ம தமிழ்நாட்டு மக்கள்லாம் ஏன் இவர் மேல இவ்வளவு உயிரா இருக்காங்கன்னு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கே புரியும். இப்போ யாராவது உங்களுக்கு ஏதாவது கெடுதல் செஞ்சுட்டாங்கன்னு வைங்களேன், அது நீங்க பழி வாங்கிட்டீங்கன்னு வைங்களேன், அந்த நாள் முழுக்க நீங்க சம மகிழ்ச்சியா இருப்பீங்க. எப்படி பார்த்தல, எப்படி பழி வாங்கினேன். ஆனா அதே மனுஷனை மன்னிச்சு விட்டு பாருங்க, வாழ்நாள் முழுக்க நிம்மதியா இருப்பீங்க. இவருடைய லைஃப்ல இவங்க எல்லாருமே அவருக்கு மிகப்பெரிய பிரச்சனையை கொடுத்திருக்காங்க. ஆனா அது எல்லாமே ஒரு விஷயமாவே எடுத்துக்காம இவர் சிஎம் ஆன உடனே இவர் நினைச்சிருந்தா அவங்களை என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம். ஆனா இவர் அது எதுவுமே பண்ணல. இவர் சிஎம் ஆனதுக்கு அவங்க யாருமே அவங்களுக்கு நேர்ல வந்து விஷ் பண்ணலனாலும் பரவாயில்ல, நான் அவங்கள பர்சனலா போய் பார்த்து அவங்க கிட்ட பிளெஸிங்ஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு சிஎம்ன்றதையும் தாண்டி ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா நேரா போய் மீட் பண்ணி பிளெஸிங் வாங்கியிருக்காரு. இப்போ இவங்க எல்லாருக்குமே புரியும் தமிழ்நாட்டு மக்கள்லாம் ஏன் விஜய் அண்ணாவை தன்னுடைய குடும்பத்துல ஒருத்தரா பாக்குறாங்க அப்படின்னு. அவரு இவ்வளவு கேவலமா பேசணும் அவங்க மேலே இவ்வளவு பாசமா இருக்காருன்னா, அப்ப அவர் உயிரா நினைக்கக்கூடிய நம்ம மேல எவ்வளவு பாசமா இருப்பாருன்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க.